தமிழகத்தின் புதிய அரசியல்வாதி நடிகர் விஜயின் இரண்டாவது அரசியல் பேச்சு நேற்று இடம்பெற்றிருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தின் பரந்தூர் விமான நிலைய விஸ்தரிப்புக்காக விவசாயிகளின் காணிகளை சுவீகரிப்பதற்கு எதிராக கடந்த 900 நாட்களாக போராட்டம் இடம்பெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் பங்கேற்றுள்ள விவசாயிகள் மத்தியிலேயே விஜய் தமது அரசியலின் முதல் பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார். ஏற்கனவே கடந்த அக்டோபர் மாதம் அவர் விழுப்புரம் விக்கிரவாண்டியில் தமது முதல் மாநாட்டை நடத்தியிருந்தார். இதன் போது அவருடைய கட்சியின் கொள்கைகளும் அறிவிக்கப்பட்டிருந்தன. அந்த வகையில் இரண்டாவது அரசியல் பயணம் நேற்று ஆரம்பமாயிருக்கிறது. இதன் போது அவர் விவசாயிகளுக்கு ஆதரவாக தாம் தொடர்ந்து நிற்பதாக உறுதியளித்திருக்கிறார். அத்துடன் இதன் போது அவருடைய கொள்கைகளும் இங்கு மீண்டும் நினைவூட்டப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் 2026 ஆண்டுக்கான தேர்தலுக்கு விஜய் தற்போது தயாராகி இருக்கிறார் என்பது தமிழகத்தில் பேசப்படும் முக்கிய பேச்சாக இருந்து வருகிறது. அமெரிக்காவின் 47வது ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் பதவியேற்றிருக்கிறார். இது அமெரிக்க வரலாற்றில் மிகவும் குறிப்பிடத்தக்க அரசியல் மறுபிரவேசமாக அமைந்திருக்கிறது. ஏற்கனவே முதன்முறையாக போட்டியிட்ட டொனால்ட் ட்ரம்ப் பின்னர் வந்த இரண்டாவது தவணையில் தோல்வியடைந்திருந்தார். எனினும் ஜோ பைடனின் நிர்வாகத்தில் ஏற்பட்ட தளர்வு காரணமாக மீண்டும் டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றிருக்கிறார். இப்போதிருந்து அமெரிக்காவின் பொற்காலம் தொடங்குகிறது என்று டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். மெக்சிகோ வளைகுடாவை அமெரிக்க வளைகுடா என்று மறுபெயரிட தாம் உத்தேசித்துள்ளதாகவும் பனாமா கால்வாயை மீண்டும் கைப்பற்ற உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தாம் அமெரிக்காவை முதன்மைப்படுத்த போவதாக தெரிவித்துள்ள அவர் நீதியின் தராசுகள் மீண்டும் சமநிலைப்படுத்தப்படும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அமெரிக்காவை பொறுத்தவரையில் அங்கு 2 பாலினங்கள் மாத்திரமே இருப்பதாக அவர் கூறுகிறார். குறிப்பாக ஆண் மற்றும் பெண் என்ற 2 பாலினங்கள் மாத்திரமே அமெரிக்காவில் இருப்பதாக அவர் குறிப்பிடுகிறார். அமெரிக்காவின் இராணுவ மற்றும் வெளிநாட்டு போர்களை பற்றி குறிப்பிட்ட ட்ரம்ப் தமது தெரிவின் பின்னர் மத்திய கிழக்கில் சமாதான உடன்பாடு ஒன்று ஏற்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே போல உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான போர் விரைவில் முடிவுக்கு கொண்டு வரப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 2017 ஆண்டை போலவே உலகம் இதுவரை கண்டிராத வலிமையான அமெரிக்க இராணுவத்தை மீண்டும் உருவாக்குவோம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த பதவியேற்பு நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் மற்றும் பில் கிளின்டன் உள்ளிட்டோரும் பங்கேற்றுள்ளனர்.